மெத்தட்ஸ் ஆஃப் சைக்காலஜி. இன்ட்ராஸ்பெக்ஷன் மெத்தட், அகநோக்கு முறை. உளவியல் முறையில் முதல் முறையாக அகநோக்கு முறை. இட் இஸ் ஓல்டஸ்ட் மெத்தட். உளவியல் முறையில் மிகவும் பழமையான முறையாக அகநோக்கு முறை. செல்ஃப் அப்சர்வேஷன் ஆர் இன்னர் அப்சர்வேஷன் கால்டு இன்ட்ராஸ்பெக்ஷன். நம்மை பற்றி நாமளே உற்று நோக்கும் செயலை அகநோக்கு முறை. உள்ளத்தில் உள்ளவற்றை உள்ளவாறே விருப்பு வெறுப்பின்றி பகுத்தாராய்தலை நாம் அகநோக்கு முறை என்று அழைக்கிறோம். The word introspection is made up of two Latin words, intra and spire. Intra means within or inward. Intra என்பது நம்முள். ஸ்பியர்னா லுக் ஆர் லுக்கிங், பார்த்தல். ஹென்ஸ் introspection means looking within or looking inward. நம்மை நாமே உற்று நோக்குவதை நாம் அகநோக்கு முறை என்று அழைக்கிறோம். நெக்ஸ்ட், வெல்கம் und used introspection to investigate the human mind. மனிதனின் மனநிலையை பகுத்தாராய்வதற்காக வெல்கம் உண்டானவர் அகநோக்கு முறையை பயன்படுத்தினார். அனலிசிஸ் த கண்டென்ட் ஆஃப் கான்சியஸ் மைண்ட். இந்த அகநோக்கு முறையானது நனவிழி மனதை பற்றி பகுத்தாராய்தலாகும். மேலும் இஸ் த எக்ஸாமினேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் மென்டல் ஸ்டேட், இன்டர்னல் பெர்செப்ஷன். இது ஒருவருடைய உள் மனநிலையை அகப்புலன் காட்சியாக பார்க்கும் நிகழ்வை நம்ம அகநோக்கு முறை. இப்போ புலன் காட்சி, பெர்செப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்சேஷன் ப்ளஸ் மீனிங்ஃபுல், இட்ஸ் known as பெர்செப்ஷன். புலன் காட்சி என்பது புலன் உணர்வுக்கு பொருளறிதல். எடுத்துக்காட்டாக, ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது அப்படின்னா இந்த ஸ்மெல்லு இதனால தான் வருது. எக்ஸாம்பிள், சிலிண்டர்லேருந்து கேஸ் லீக் ஆகுதுன்னா அந்த ஸ்மெல் பண்ணிடுவோம். அந்த ஸ்மெல் பண்ண பிறகு இது கேஸ் லீக் ஆகிறதால வரக்கூடிய ஸ்மெல்லு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். தென் introspection and conscious experience associated with structuralism. உளவியல் பள்ளியில் அமைப்பியல் கொள்கை இருக்குது. அமைப்பியல் கொள்கையில் அகநோக்கு முறையும் நனவிழி அனுபவமும் சேர்ந்து ஒருங்கிணைப்பது தான் அமைப்பியல் கொள்கை என்று அழைக்கிறோம். Then the examination or observation of one's own mental and emotional process. அகநோக்கு முறையானது ஒருவருடைய மனநிலை மற்றும் அவரின் மனவீழ்ச்சி செயல்களை அடையாளப்படுத்துவது அல்லது கண்டறிவது அகநோக்கு முறை.